Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1971ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க பிளாஸ்டிக் ஹவுஸ்வேர் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ற பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனி தான் மாஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை பார்க்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை டிஃப்ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இதுல ப்ரெப் டைம், மீல் டைம், கண்டெய்னர்ஸ், ஜூனியர், ஆர்கனைசேஷன், ஹேங்கர்ஸ், பாத் டைம் அண்ட் கிளீனிங் டைம்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீல் டைம் பார்க்கலாம். மீல் டைம்ல பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ், டின்னர் வேர்ஸ், பட்டர் டிஷ், ஜெல்லி மோல்ட்ஸ், ஐஸ் கியூப் ட்ரேஸ், சர்விங் ட்ரேஸ் அண்ட் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் பண்றாங்க. இதுவே கண்டெய்னர் கேட்டகரியில பார்க்கும்போது வேக்கம் கண்டெய்னர்ஸ், கிளிப்லாக் கண்டெய்னர்ஸ், பெஸ்டோ பாக்ஸ் அதாவது நெஸ்டிங் பாக்ஸஸ், ஃப்ராஸ்டி கண்டெய்னர்ஸ், போல்கா கண்டெய்னர்ஸ், பிரிசம், ஃபுட் சேவர் கண்டெய்னர்ஸ், கேனிஸ்டர்ஸ், ட்விஸ்டர் கேனிஸ்டர்ஸ், டேக்அவே கண்டெய்னர்ஸ், ஸ்மார்ட் கண்டெய்னர்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஜூனியர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா டேபிள் வேர்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆர்கனைசேஷன் கேட்டகரியில பார்க்கும்போது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், ஓபன் பின்ஸ், ஈஸி பேஸ்கெட்ஸ், வெர்சடைல் பேஸ்கெட்ஸ், எக்ஸ்பேண்டபிள் கட்லரி ட்ரே அண்ட் பேஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹேங்கர்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஹேங்கர்ஸ் அண்ட் அடல்ட் ஹேங்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பாத் டைம் கேட்டகரியில பார்க்கும்போது சாட்டின் பக்கெட்ஸ் அண்ட் மக்ஸ், சோப் கேசஸ், பாத்ரூம் ஸ்டூல்ஸ், அதர் பக்கெட்ஸ், பேசின்ஸ் அண்ட் வாஷ் டப்ஸ். இதுவே கிளீனிங் டைம் கேட்டகரியில பார்க்கும்போது சிங்க் கேடி, சோக் டப்ஸ், டிஷ் ட்ரெயினர்ஸ், பின்ஸ், ட்ரம்ஸ், டஸ்ட் பேன், இந்த மாதிரி நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த கம்பெனி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இருக்கிற கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஐக்கியா, அஸ்டா ஸ்டோர்ஸ் லிமிடெட், மைக்கேல் ஸ்டோர்ஸ் அண்ட் டெஸ்கோ பிஎல்சி லிமிடெட். இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியால மட்டுமே 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 690 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் 1589 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட டோட்டலா 140 இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஃபேக்டரியில இருந்து 33,000 மெட்ரிக் டன்ஸ் ஆனுவல் ப்ரொடக்ஷன் பண்றதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். பிசிக்கல் இயர் 2025ல பார்க்கும்போது ஐக்கியாங்கிற ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து 59.29% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் எஸ்டா ஸ்டோர்ஸ்ல இருந்து 9.11%, மைக்கேல்ஸ் குளோபல் சோர்சிங்ல இருந்து 6.22% அண்ட் டெஸ்கோ இன்டர்நேஷனல் சோர்சிங்ல இருந்து 3.80% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மோர் தென் 50% ஆஃப் ரெவன்யூஸ் ஐக்கியா அப்படிங்கிற ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தே வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 47.29 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 249.13 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸையும் நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு பார்க்கலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 260 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 275 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இபிஎஸ் பார்க்கும்போது 9.01 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 30.52 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 60.70ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம்.
நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7571 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ growth பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.84% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதாவது பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.46% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ROCE அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.99% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.01% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.84 மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.01% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது ஷேலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் செலோ வேர்ல்ட் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். பிளாஸ்டிக்ஸோட யூசேஜ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எவ்ரிடே யூசேஜ்ல பிளாஸ்டிக்ஸை நம்ம ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால இந்த இண்டஸ்ட்ரி இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற கன்சியூமர் வேர் மார்க்கெட் சைஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 6.3% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனிக்கு மோர் தென் 55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஐக்கியா அப்படிங்கிற சிங்கிள் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த கஸ்டமரோட சேல்ஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட வேர் ஹவுஸுக்கு நியூ எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 54 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 400.60 crores அண்ட் இதுல 280 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹26 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 14. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 90.98% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 70.15% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தாலே ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹25 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 9.09% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட எவ்ரிடே யூசேஜ்ல பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸஸை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது 100% அப்படி இருந்ததுன்னா ஒரு 80% ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் பிளாஸ்டிக்ஸா யூஸ் பண்றேன் அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க.
நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.